வாட்டர் ஆப்பிள் வந்து ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்கங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிச்சு. ஸோ அதில் வந்து ஒரு ஊறுகாய் போட போகிறோம். அதுக்கு நல்லெண்ணெயை காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே கடுகும் வெந்தயமும் போட்டுக்கலாம். பொரிஞ்சதும் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு பாருங்கள் பூண்டு. இந்த ஸ்டேஜில் இங்கே வந்து நான் வாட்டர் ஆப்பிளோட பச்சை மிளகாய் ஒரு 4-5 கட் பண்ணி போட்டு உப்பும் போட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை தூக்கி இதில் தட்டிடலாம். அதோட நம்ம காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாப்பொடியும் போட்டு நல்லா சுருள வதக்கணும். உப்பு போட்டதுனால அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம். அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா சுருள வதக்கிட்டு எடுத்துட வேண்டியதாங்க. சாம்பார் சாப்பிட்டது ரொம்பவே நல்லாயிருக்கும். கூழுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வாட்டர் ஆப்பிள் வந்து நமக்கு கிடைச்சது வந்து வெள்ளை கலருங்க. இதில் பச்சை இருக்குது, சிவப்பு இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய ரெசிபிஸ் அதில் செய்யலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்